friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது பேரு தவளை வடை. இந்த தவளை வடை வந்து ரொம்ப சூப்பரா ஹெல்தியானது இது. இந்த வடையை வந்து நம்ம அரைச்ச உடனே அப்பயே நம்ம இத சுட்டுடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியானதும் கூட, ரொம்ப டேஸ்டியானது, சூப்பரா இருக்கும். இந்த தவளை வடை வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அது. நீங்க ஒரு டைம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா கேட்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த தவளை வடை எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. இதை உடைச்சு பார்க்கலாமா? உள்ள தேங்காய், மல்லித்தழை, இஞ்சி இதெல்லாம் இந்த டேஸ்ட்டில் ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும். 4 வித பருப்பும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? தவளை வடை செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு. இந்த 3 பருப்பையும் ஒன்றா நம்ம ஊற வைக்கணும். இந்த 3 பருப்பையும் தனியாக வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு கப்பில் அதே அளவு உளுந்தம்பருப்பு, இன்னொரு கப்பில் அதே அளவு அரிசி, புழுங்கரிசி. 3யுமே தனித்தனியாக ஊற வச்சு 1 மணி நேரமாவது ஊறணும். ஊறின பிறகு அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தவளை வடைக்கு பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மிளகாய் வந்து ஒரு 12 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இந்த அரிசி அரைக்கும் போதே இந்த மிளகாயும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த மிளகாயெல்லாம் நல்லா அரைப்படும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி இந்த மிளகாயோடு சேர்த்து நைஸாக அரைச்சிடுவோம். இந்த பருப்பு வகைகளை குறைன்னு அரைச்சிக்கலாம். உளுந்து பருப்பும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசி மிளகாயையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதையும் இந்த மாவோடையே நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வகைகளை நான் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது வடை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும். இப்போ பருப்பு வகையிலையும் நல்லா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நான் இந்த பருப்பை 2 வீடாக போடுறேன். இப்போ ஒரு வாட்டி அரைச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 2வது வீடுமாவையும் அரைச்சாச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் அரைச்சி ரெடியாக இருக்குது. அடுத்தது இந்த தவளை வடைக்கு என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தவளை வடைக்கு மாவெல்லாம் ரெடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது கூட பச்சை மிளகாய் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தழை. லாஸ்ட்டாக இந்த தவளை வடைக்கு ஹைலைட் எதுன்னா தேங்காய் சில்லு தான். இந்த தேங்காய் சில்லு வந்து நமக்கு கடித்து சாப்பிடும்போது நடுவில் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சில்லை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை. அடுத்தது இந்த வடமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த வடை மாவை வந்து அரைச்ச உடனே இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே நம்ம ஊற்றிடலாம். இது புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த டேஸ்ட்டு. நம்மளோட தவளை வடைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம ஒரு கரண்டியில் இந்த மாவள்ளி எடுத்து ஊற்றினாலே போதும், வடை ரெடி ஆகிடும். மேலே ஊற்றாமல் ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா செவந்து பொரிச்சோடனே இதை நம்ம எடுத்துட வேண்டியது தான். நம்ம கையால் தட்டி போடுறத விட இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றினோம்னா நடுவில்லாம் நல்லா பஃப்புன்னு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பஃப்புன்னு இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி ஊற்றினாலும் இந்த மாதிரி வரும். இல்லை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக தான் நம்ம கரண்டியில் அள்ளி ஊற்றுறத விட இப்படி கையில் அள்ளி போட்டாலும்
நல்லா வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும், வேறு ஒன்றும் இல்லை. உன்னோட ஒன்று ஒட்டாமல் லைட்டாக அப்படி பரப்பி விட்டுடலாம். கையில் அள்ளி போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கரண்டிலேயே நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தவளை வடையை தட்டி போடுறதோட இப்படி சாப்பிட்டா நடுவில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னும் கெட்டியாக அரைச்சி தட்டி போடலாம், ஆனால் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதுக்காக தான் இப்படி செய்கிறது. எந்த அளவுக்கு நல்லா பஃப்னு இருக்குது பார்த்தீங்களா? தட்டி போட்டால் இப்படி இருக்காது. தட்டி போட்டால் இந்த பருப்போட இருக்க சாஃப்ட்னஸ்லாம் அமுங்கிடும். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த தவளை வடைகளை எடுத்துடலாம். நம்மளுடைய அருமையான தவளை வடை ரெடி. உங்களுக்கு இந்த தவளை வடை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.